ஹாய்! இன்றைக்கி எனக்கு டே ஸ்டார்ட் ஆனதே ஒரு 5:00 தான். எப்பயும் மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரி 5:00 எந்திரிக்க மாட்டேன் மார்னிங் டைமில். எந்திரிக்கவும் முடியாது. ஏன்னா பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு நைட்டே அவங்க தூங்குறதுக்கே ஒரு 11:00 ஆயிருங்காட்டி எந்திரிக்க முடியாது. சரி அதனால் இனிமேல் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் திவ்யாக்காலேருந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எந்திரி நேரமாக எந்திரிச்சு பழகு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாக அப்படின்னாங்க. அதனால் சரி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்ருக்கிறேன். நான் அதிகமாக எந்திரிக்கிற டைமு 6:30 இல்லைன்னா 7:00 அந்த டைமில் தான் டெய்லியுமே எந்திரிப்பேன். இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணி இடையில ஒருக்கா எந்திரிச்சேன். மறுபடியும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அமையல. அதனால் விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி எந்திரிச்சோனையுமே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெடி பண்ணேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து கோலம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் நான் கோலம் போடுறேன்னே நல்லா போடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னடா இப்படி போட்டிருக்காங்கன்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து என்ன தெரியுமோ நான் அதை தான் போடுறேன். நீங்கள் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு என்னோடய கோலத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் இது கேட்கவே கூடாது. அதனால நான் சொல்கிறேன். என்னோடய ரேட்டிங் என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சாமிக்கெல்லாம் பூவெலாம் வச்சுட்டு கொஞ்சம் மாத்திரை வேலையில் இருந்துச்சு சாமி பூ. அதனால் மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் பின்னாடி நாய்ஸாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மெத்த மேலே இருக்கேன். அதனால் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. அப்புறமேட்டு எடுத்து வச்சுட்டு போய் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் நைட்டே ஊற வச்சதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கொஞ்சம் பால் காய்ச்சி ஊற்றி குடிச்சிட்டு கொஞ்சம் நான் காத்தால கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்புறமேட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வெஜ் புலாவும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் வீட்டில் இருக்கிற மசாலா கைப்பட்டு கீழே விழுந்து அது ஒரு எனக்கு 1க்கு 2 வேலையாக போயிடுச்சு. இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுவார் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.